இட்ஸ் டு சீரியல் இன்னும் வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சக்திவேல இருந்துட்டு பயங்கர கோவமா கோமதியும் நம்ம பழனியும் பார்த்து, இங்க பாருடா, நீ யார் சப்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் என்னோட சொத்துல இருந்து உன்ன மாதிரி ஒரு ஓடுகாலி பையனுக்கு நான் ஒரு பங்கு கூட இல்ல, ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்டா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா அப்படின்னு திமிராவும் ஆணவமாவும் பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கோமதி இருந்துட்டு, இங்க பாருடா பழனி, நீ வருத்தப்படாதடா, உன்னோட நியாயத்தை நான் வாங்கி கொடுக்கறேன்டா. இவர் பண்ற தப்புக்கெல்லாம் இவர் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இவர் என்ன பண்ண போறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பழனியை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போன உடனே நம்ம பழனி இருந்துட்டு, அக்கா வேண்டாக்கா, இந்த பிரச்சனை வேண்டாக்கா, எனக்கு அவரோட சொத்து வேண்டவே வேண்டாக்கா அப்படின்னு சொல்லவும், பழனி உன்னோட உரிமையை நீ விட்டு கொடுக்க கூடாது, யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை கூட்டிட்டு இப்போ முத்துவேல் வீட்டுக்கு போறாங்க. போன உடனே நம்ம போலீஸ் இருந்துட்டு ரொம்பவே கோபமாகவும் ஆவேசமாகவும், இங்க பாருங்க, சொத்துல உங்க அண்ணன் தம்பிக்கு சொத்து கொடுக்க மாட்டீங்கன்னு பிரச்சனை பண்ணீங்களாமே, யார் அது சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் தான் சார் சக்திவேலு, என் மேல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, இங்க பாருங்க சார், இவன் ஓடுகாலி பையன், 30 வருஷத்துக்கு முன்ன இவன் எவனையோ கூட்டிட்டு ஓடி போனா, இவ பின்னாடியே இவனும் போனான். இந்த சொத்துக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் ஒரு துளி கூட இவன் சம்பாதிச்சு போட்டதே கிடையாது. அப்படியேப்பட்டவனுக்கு நாங்க எதுக்காக சொத்தை கொடுக்கணும்? இங்க பாருங்க சார், அவர் இந்த குடும்பத்துக்காக உழைச்சாரு, உழைக்கல, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த குடும்பத்தோட வாரிசு அவரு, அதனால அவருக்கு பங்கு கொடுத்துதான் ஆகணும், அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லவும், போலீஸ் எவ்வளவுதான் சொல்லியும் நம்ம சக்திவேல் அதை ஏத்துக்காதனால நம்ம சக்திவேலை அரெஸ்ட் பண்றாங்க. இதை பார்த்த உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்க பாருடி, உன்னாலதான் இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. நான் 2 நாள்லயோ இல்ல 1 நாள்லயோ வெளியே வந்துடுவேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கண்ணே, உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்களை கூட்டிட்டு போகணுமோ இல்லை உங்களை ஜெயிலில் போகணுன்னோ எங்களுக்கு எண்ணம் கிடையாது. ஆனால் என்னோட தம்பிக்கான உரிமையை நீங்கள் தட்டி பறிக்கிறீங்க. அதனால தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனேன். போலீஸ் வந்தும் உங்களோட கௌரவத்தையும் உங்களோட வெட்டி வீரப்பையும் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் கேவலமாக இருக்குது. நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். போய் தண்டனையை அனுபவிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், ஹே இங்கே பாருடி, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் நம்ம முத்துவேலுக்கோ அப்பத்தா, அதுக்கப்புறம் வடிவு மாறி, இவங்க எல்லாருக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் நம்ம மாறி இருந்துட்டு, இங்க பாரு கோமதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை கோமதி, ஏதோ கோவத்துல அவர் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுக்காக பழனிக்கு நாங்கள் சொத்து கொடுக்க மாட்டோன்றது இல்லை, ஏதோ கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறத இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் இழுத்து விட்டுட்டே என்ன கோமதி அப்படின்னு சொல்லவும், என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க, பழனியை இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அவர், அப்போல்லாம் அமைதி இருந்துட்டு இப்போ மட்டும் பேசுகிறீங்க, நீங்கள் அப்போ பேசியிருந்தா நீங்கள் நியாயத்தை பேசுகிறீங்கன்னு நான் சொல்லுவேன், ஆனால் இப்போ மட்டும் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நீ நியாயம் இது அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி இருந்துட்டு பழனிக்காக எல்லாருக்கிட்டையும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பழனி இருந்துட்டு, அக்கா வேண்டாக்கா, என்னக்கா இது அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்த முத்துவேலுக்கு அப்படியே நெஞ்சு வலி வர மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரியே இருக்கு, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, இங்க பாருங்க சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க சார், எங்க குடும்ப பிரச்சனையை நாங்க பேசி தீர்த்துக்கிறோம், சக்திவேல் கிட்ட எப்படியாவது பேசி இந்த சொத்தை 3 பங்கா பிரிக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம் சார், அதனால சக்திவேலை நீங்க இங்கே விட்டுட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க சார், நீங்க சொத்தை பிரிச்சா 3 பங்கா தான் போடணும், இல்லை நான் வழக்கப்படி கண்டிப்பாக பொட்டப்புளிக்கும் எல்லா சொத்தும் சேரும்னு சட்டத்தில் இருக்குது. ஆனால் அவங்க எனக்கு சொத்து வேண்டான்னு சொன்னதுனால அது பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்கள் தம்பிக்கு நீங்கள் சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பை திரும்பவும் பண்ணால் கண்டிப்பாக நான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுற மாதிரி தான் இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் இருந்துட்டு சக்திவேலை விட சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நான் எடுத்த முடிவு தான், அந்த ஓடிகாலு பையனுக்கு எந்த ஒரு சொத்தும் போகக்கூடாது, கொடுக்கவும் கூடாது, இனிமேல் அவன் இந்த வீட்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சுகன்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா, எதுக்காக இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சம்பாதிச்ச சொத்து என்னோட புருஷனுக்கு வேண்டாம், ஆனால் பரம்பரையாக இருந்த சொத்து எல்லாருக்கும் சேர வேண்டியது தானே, அந்த சொத்துல இருந்து என் புருஷனுக்கு பிரித்து
பிரித்து கொடுங்கன்னு தானே கேட்குறான். அதே மாதிரி இந்த வீடும் பரம்பரை சொத்து தான். பரம்பரை சொத்துலேருந்து இந்த வீட்டில் எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. நீங்கள் யார் எங்களை வெளியே போக சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா கேட்கவும், இதை கேட்டு அப்பத்தான் இருந்துட்டு, ஐயோ கடவுளே, இங்கே பாரு முத்து, எதுக்காக முத்து சொத்தை பிரிக்கிற பற்றி பேசினேன். இப்போ பார்த்தியா எல்லாரும் சொத்துக்காக எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. இதை பார்க்கவா இன்னும் நான் உசுரோடு இருக்கேன். நான் போய் சேர்ந்துட்டா கூட நல்லாயிருக்கும். இதெல்லாம் கண்ணில் பார்க்கறதுக்கு நான் உயிரோடவே இருக்கக்கூடாது. அத்தா என்ன அத்தா பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியா இரு அத்தா, நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன். இங்க பாரு சக்தி, என்ன சக்தி உனக்கு புத்தி இது கெட்டு போச்சா? நம்ம தம்பி தானே அவன், அவனுக்கு சொத்து கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? நீ சம்பாதிச்ச சொத்து நீயே வச்சுக்கோ சக்தி. ஆனா அப்பா விட்டுட்டு போன சொத்துல எல்லாத்துலயும் அவனுக்கு பங்கு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம்? இது ரொம்ப பெரிய தப்பு சக்தி. நீ மட்டும் இதுல பிடிவாதமா இருந்தனா போய் ஜெயில தான் இருக்கணும். நீ என்ன முடிவு எடுக்கிறியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்க பாருங்கண்ணே, இவன் போலீஸ் ஸ்டேஷன் போனா மட்டும் நம்ம சொத்தெல்லாம் இவன் பேர்ல எழுதி கொடுத்துடணுமா? என்னென்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள போலீஸ் ஸ்டேஷன் இழுக்கணும்னாலாம் எங்களுக்கு அவசியமே கிடையாது. ஆனா பழனி வருத்தப்பட்டு கலங்கி நிக்கிறப்போ எங்களால அதை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சக்தி இருந்துட்டு, இங்க பாருடா, இவ்வளோ வக்கனியா அவனுக்காக பேச வந்திருக்குல்ல. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா 30 வருஷத்துக்கு மேல உங்க குடும்பத்துக்கு உழைச்சி கொட்டியிருக்கான். நீங்க என்ன சொத்தை அவனுக்கு கொடுக்க போறீங்க? என்ன சொத்தை கொடுக்க போறீங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நான் எப்ப சொத்தை பிரிக்கிறேனோ அப்போ என்னோட என் பசங்க 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கும் 3 பேர் இல்லை 4 பேர், 4 பங்காக தான் நான் எப்பவுமே பிரித்து கொடுப்பேன். கண்டிப்பா பழனியும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பழனிக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஆகிடுது. அப்படியே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி நம்ம பழனியை நம்ம பாண்டியனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிவு இருந்துட்டு முத்துவேலை பார்த்து, என்னங்க நடந்துக்கிட்டு இருக்கீங்க? இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுங்க. முதல்ல உங்கள் தம்பிக்கிட்ட பேசுங்க. தம்பிக்கிட்ட பேசி இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. மாறி, நீ என்ன மாதிரி அமைதியாகவே இருக்க? போய் தம்பிக்கிட்ட ஏதாச்சும் பேசினா தானே எல்லாத்தையும் சரி பண்ண முடியும், போ அப்படின்னு சொல்லவும், எதுக்காகங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிரச்சனை வேண்டான்றதுக்காக தானே மாமா 3 பங்கா போடலான்னு சொல்கிறாரு. எதுக்காகங்க இதை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த அசிங்கமோ அவமானமோ தேவையாங்க? கடைசியில் எப்படியாவது பழனிக்கு சொத்து போய் சேரதான் போகுது. அது போய் சேர்ந்துட்டு போட்டோமே, எதுக்காக இப்படி தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாறி இருந்துட்டு சக்திவேல் கிட்ட சொல்லவும், இங்க பாருடி, இந்த விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத. இந்த விஷயத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியும். சும்மா தேவையில்லாத இந்த விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்காது, சரியா அப்படின்னு சொல்லவும், நம்ம மீனா வராங்க. மீனா வந்த உடனே, இங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா? உங்க வீட்டுல வாரிசுன்றது 3 பேரு தானே. அப்போ 3 பேருக்கு தானே நீங்க சொத்து பிரிச்சு கொடுக்கணும். உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? எப்படி இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம, என்னடா நண்டு அள்ளு சில்லுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து என்னை கேள்வி கேட்க வச்சுட்டு இருக்கியா? அதுவும் என்னை அசிங்கப்படுத்துற விதமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆமா தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே பயங்கர கோவத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருப்பா மீனா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா, நாங்க பேசிக்கிறோம். என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க பாட்டுக்கு சித்தப்பாவை அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சித்தப்பாக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? நாங்க இருக்கோம் அப்படின்றத மீனா சொல்லிக்கிட்டு தான் இருப்பா. மீனா நீ பேசு மீனா, உன் சித்தப்பாக்காக நீ தான் பேசி ஆகணும். இங்க பாரு மாமா, நீ கவலைப்படாத, உங்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிக்காக ஒவ்வொருத்தரும் இந்த பேசுறத பார்த்த பழனிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு வழியா நம்ம பாண்டியன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசி சக்திவேலோட மனசை மாத்தி, இங்க பாருங்கண்ணே, ஏதோ இந்த ஓடுகாலிங்க 2 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் என்னோட மனசை மாத்திட்டாங்க. அதனால அப்பா சம்பாதிச்ச சொத்துல மட்டும்தான் இவனுக்கு பங்கு இருக்கு. அதனால இந்த வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில இவனுக்கு இடம் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம சொத்துலையும் ஏதாவது கொஞ்சமா கொடுத்துட்டு இவனை முடிக்க வைங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, இது என்னங்க நியாயம்? இது நியாயமே கிடையாது, இது அநியாயம். அதனால
நீங்கள் இதை 4 பங்காக தான் போட்டாகணும், இதை 3 பங்காக தான் போட்டாகணும், 3 பங்கும் சரிசமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சக்திவேல் இருந்துட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாரு சக்தி, இனிமேலும் நீ ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது. இங்கே பாரு பழனி, இந்த சொத்து எல்லாத்தையும் பிரித்து 3 பங்காக கொடுக்க தான் போகிறோம், அதுவும் சரிசமமாக பிரிக்க தான் போகிறோம். நீ கவலைப்படாத. இதுக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு சக்தி, அவ்வளோதான், நீ பேசக்கூடாது. வக்கீலை வர சொல்லி நான் எல்லாருக்கும் என்னென்ன வேணும் என்னென்ன சமமாக இருக்கோ எல்லாத்தையும் பிரித்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி இருந்துட்டு முத்துவேல்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கண்ணே, எனக்கு இந்த சொத்தும் வேண்டாம், எதுவும் வேண்டாண்ணே, யாரையும் கஷ்டப்படுத்தி எனக்கு இந்த சொத்து எனக்கு வேண்டாண்ணா ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பழனி, உன்னோட உரிமையை நீ தான் காப்பாற்றிக்கணும். உனக்கு வர வேண்டியது உனக்கு வந்து தான் தீரும். நீ கவலையப்படாத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷமாகவும் மனசுக்குள்ள சந்தோஷமாகவும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு பழனி, உனக்கு என்ன நடந்தாலும் கூட நாங்கள் இருக்கோம், நீ கவலையே படாத. எதுக்காக நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? நீ கவலைப்பட்டு உன்னை நீ வருத்திக்காத சரியா? நீ போய் இந்த வீட்டில் தான் இருக்கணும், இந்த வீடு உனக்கானது, இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இங்கே யாருமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு வழியாக சொத்து பிரச்சனை முடிஞ்சு எல்லாருமே ஓஞ்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு அதாவது யாரோ செந்தில பார்த்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம செந்தில நம்ம புருஷனை இப்படி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சரி, வீட்டில் சும்மா தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம செந்தில இருந்துட்டு கடைக்கு போனாலும் கடையிலையும் ரொம்பவே அசிங்கப்படுத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது செந்தில இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மீனா, இதுக்காக தான் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொன்னேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பார்க்குற ஒவ்வொரு நொடியும் அவர் என்னை குத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. அதை கேட்க முடியல. இதெல்லாம் கேட்டு எதுக்காக உயிரோடு இருக்கணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நாளைக்கு மட்டும் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா நான் இந்த உலகத்தை விட்டு போகிறத விட எனக்கு வேற வழியே தெரியல மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? இங்கே பாரு மீனா, என்னால் தாங்க முடியல மீனா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் மீனா நான் கோட்ரஸில் இருந்துடலான்னு சொன்னேன். ஆனால் நீ தான் குடும்பம் வேணும், அது வேணும், இது வேணும்னு இப்போ என்னை எவ்வளோ காயப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே கோபமாகவும் ஆவேசமாகவும் இப்போது பாண்டியன் ஸ்டோர் கடைக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம கோமதியை கூட போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு பாண்டியன்கிட்ட, இங்கே பாருங்க மாமா, என்னோட புருஷன் நீங்கள் ஏதாவது கேட்குறதா இருந்தாலோ இல்லை ஏதாவது பேசுகிறதா இருந்தாலோ அவரை திட்டுறதா இருந்தாலோ அவரை தனியாக கூப்பிட்டு வச்சு கேளுங்க, என்ன வேணாலும் திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவரை அசிங்கப்படுத்தாதீங்க. நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஒருத்தர் செஞ்ச தப்பை உணர்ந்ததுக்கு அப்புறமும் அவரை குத்தி காட்டிக்கிட்டே இருந்தால் இது என்ன அர்த்தம்? அவர் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன மாமா, நீங்க இவ்வளோ பெரிய மனுஷனா இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது செந்திலுக்காக நம்ம மீனா இருந்துட்டு பாண்டியனை எதிர்த்து பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம பாண்டியனை இருந்துட்டு, என்னப்பா மீனா, அப்போ நான் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் மாமா, நீங்கள் பண்ணுறது தப்பு தான், என் புருஷன் பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து அந்த காசை எல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்களே, அதுக்கப்புறமும் என்ன மாமா, எதுக்காக அவரை குத்தி காட்டி அவரை காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? இங்கே பாருங்க மாமா, அவருக்கு வேலையே கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அவர் வேற வேலைக்கு போய் கூட என்னை காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றலைனா கூட அவரை வச்சு நான் காப்பாற்றுவேன். அதனால் அவரை அசிங்கப்படுத்தியெல்லாம் பேசாதீங்க. அவரை அசிங்கப்படுத்துறது என்னால் தாங்க முடியல. அவர் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு ரூமில் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறத என்னால் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கவும் முடியல. என்ன மாமா, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் புரியலையா மாமா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியில் கடையில் இருந்து எழுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம்
கோமதி இருந்துட்டு, என்னடி மீனா இப்படி அவர்கிட்ட மூஞ்சல் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டியே, இங்கே பாருங்க அத்தை, நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அவர் கஷ்டப்படுறத என்னால் தாங்க முடியல அத்தை. அவர் ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல் இதை பற்றியே புலம்பிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் நான் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் இப்படியே அவமானப்பட்டு இப்படி கடைசியில் ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா நான் என்னத்தை பண்ணுவேன்? அதனால தான் அத்தை பேச வேண்டியதாக ஆயிடுச்சு. இனிமேலும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா சொல்லுங்க அத்தை, நாங்கள் கிளம்பிடுறோம். அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் இருக்கிறத விட நான் அந்த வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தனியாகவே இருந்துடுறாத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, இப்படியெல்லாம் பேசாத மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம குமார்கிட்ட நம்ம யாரு நம்ம சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாரு குமார், ஆனாலும் சொத்துன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னையும் என் புருஷனையும் எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுனீங்கள, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் 2 பேரும் அனுபவிக்குங்க குமார் அப்படின்னு சொல்லவும், என்ன சித்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்கள் புருஷன் இந்த வீட்டுக்குன்னு எதுவுமே பண்ணது கிடையாது. அதை தானே சொல்லி காட்டினாரு. செஞ்சதை சொல்லி காட்டினது அவ்வளோ பெரிய குத்தமாக என்ன? இங்கே பாருங்கள், உங்கள் புருஷன் பண்ணதை என்னோட அப்பா சொல்லி காட்டினாரே தவிர வேறு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, உங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்தை ஒன்றும் என்னோட புருஷனுக்கு கொடுக்க சொல்லி கேட்கலையே. இந்த வீட்டில் பரம்பரையாக இருந்த சொத்தை தான் பிரித்து கொடுக்க சொன்னாரே தவிர உங்கள் சொத்தில் ஒரு பங்கு கூட கேட்கலையே. அதுவும் அந்த சொத்து கூட வேண்டான்னு சொன்ன மனுஷனை இவ்வளோ அசிங்கப்படுத்தி இந்த வீட்டில் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. அதுக்கு எதுக்காக அந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? அவரை கூட்டிகிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா நீங்கள்? அதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வராமே இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம வடிவு இருந்துட்டு, என்னப்பா என்ன சுகன்யா, நீ இந்த பிரச்சனையை திரும்ப நம்ம கிளப்ப தேவையில்ல, நீ இதை பற்றி பேசாமல் அமைதியே இரு அப்படின்னு சொல்லவும், என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அசிங்கப்பட்டது என்னோட புருஷன். என் புருஷன் எவ்வளோ அசிங்கப்பட்டு நின்று கண் கலங்கி நின்றாருன்னு நான் தானே பார்த்தேன். நீங்கள் கூட பார்த்தீங்கல்ல அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இங்கே பாரு சுகன்யா, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் சுகன்யா, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் நடந்து போச்சு. இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தா எதுவும் ஆக போகிறது கிடையாது. அதனால் நீ நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும் யோசி அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் வராரு. வந்த உடனே எங்கள் பாரு சத்தி, திரும்பவும் பழனிக்கு சொத்துக்கு கொடுக்கக்கூடாது, அவனை அசிங்கப்படுத்துறதோ அவனை அவமானப்படுத்துறதோ ஏதாவது வச்சுக்கிட்ட அவ்வளோதான். இங்கே நடக்கிறதே வேற. என்ன நீங்கள் என்னென்ன கொஞ்சம் காலமாக நீங்கள் அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணோட பாசத்துக்கு அவ்வளோ ஏங்குறீங்க, என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டை விட்டு ஓடி போன எல்லாரும் மேலும் நீங்கள் பாசமாக இருக்கீங்க. ஆனால் இந்த குடும்பத்துக்கு உழைச்ச எங்கள் மேலே நீங்கள் துளி கூட பாசமே வைக்க மாட்டீங்க. இங்கே பாரு சத்தி, நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா நீ கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவேன். நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கேன். என்னென்ன சொல்லுங்கண்ணே, இந்த ஓடுகளுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண போகிறீங்க? என்னடா நீ பழனியை ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க? உன் பையன் மட்டும் ஓகியமா? ஒரு விஷயத்துல உன் பையன் நியாயமா இருந்திருக்கானா? எந்த விஷயத்துலையும் கிடையாது. என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? என் பொண்ணு ஆசைப்பட்டவனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அந்த தப்பை தவிர வேற எந்த தப்பு பண்ணா? ஆனால் உன் பையன் செய்கிற வேலை எல்லாமே தப்பு தான், கேவலமான விஷயம்தான். அது எல்லாத்தையுமே மன்னிச்சு உன் பையனை உன் கூடவே சந்தோஷமாக வச்சிருக்கே, அது மட்டும் நியாயம். ஆனால் என் பொண்ணு என் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறது அநியாயமாக நினைக்கிற, அப்படி தானே? எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது சத்தி? நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன்னு சொன்னனா இல்லையா? இனிமேலும் இதை பற்றி பேசாத, அதுக்கப்புறம் உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பழனி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, என்னால் உங்கள் யாருக்கும் சண்டை வேண்டாண்ணே. நீங்கள் சொன்ன மாதிரியே அண்ணன் சொன்ன மாதிரியே இந்த சொத்தை 2 பங்காக பிரிச்சுக்கோங்க. எனக்கு இந்த சொத்தில் ஒரு பங்கு கூட வேணாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு கடை ஆரம்பித்து கொடுத்தீங்களே, அந்த கடையும் எனக்கு வேண்டாம். இனிமே என் பொண்டாட்டியும் என்னோட புள்ளியையும் எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். எங்கே வேலைக்கு போகணும், எப்படி வேலைக்கு போனால் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும்னு எனக்கு தெரியும். இப்படி இவ்வளோ அசிங்கப்படுத்தி என்னை காயப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு பழனி, இப்படியெல்லாம் பேசாத. கோமதிக்கும் இந்த சொத்தில் பங்கு இருக்குது, எனக்கும் கோமதிக்கு இந்த சொத்துல இருந்து பங்கு கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் உனக்கு இந்த சொத்துல இருந்து பங்கு கொடுக்கறதே சத்திவேலால் ஏற்றுக்க முடியல. கோமதிக்கு இந்த
இந்த சொத்துல இருந்து பங்கு கொடுத்துட்டா சக்தி கண்டிப்பா பிரச்சனை பண்ணாம இருக்க மாட்டான். அதனாலதான் கோமதியே சொத்து வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவளுக்கு சொத்து கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு அப்படியே போயிடுச்சு. இங்க பாராத்தா, இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் இருக்கிறப்பவே இவ்வளோ, நான் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப 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 சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பழனிக்கு ஒரு பைசா கூட போய் சேர்ந்துருக்காது. நான் இருக்கும்போதே இந்த சொத்து எல்லாத்தையும் சரிசமமாக பிரித்து கொடுக்கறது தான் அதான் நல்லது. சத்தி, இங்கே பாரு முத்து, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் முத்து. இந்த சொத்து நீ இருக்கிற போதே இந்த சக்தி பையன், இந்த படுபாவி பையன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ இல்லாமல் போயிட்டுனா கண்டிப்பாக இந்த சொத்து எல்லாத்தையும் இவன் தான் சுருட்டிட்டு போயிருந்திருப்பான். இவனோ இவன் மகனோ 2 பேருமே இந்த சொத்து எல்லாத்தையும் ஆட்டிய போட்டு மொத்தமா இவங்க தலையிலேயே கொட்டி இருந்திருப்பாங்க. இவங்க இப்படிப்பட்ட ஆளுதான் சக்தி முத்து அப்படின்னு சொல்லவும், என்னத்தான் என்னை பார்த்தா அவ்வளோ கொடுமைக்காரன் மாதிரி தெரியுதா உனக்கு? இங்க பாருடா, நீ அப்படியேப்பட்டவன் தானே. நீ அப்படியேப்பட்டவன்றதுனால தானே உன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருடா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லைடா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எல்லா விஷயத்துலையும் சண்டை போடுறிய. நீ மனசுல என்ன தானே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு பயங்கர கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம முத்துவேல் இருந்துட்டு ரொம்பவே கோபமாகவும் ஆவேசமாகவும், இங்கே பாரு சத்தி, இனிமேலும் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? எதுக்காக திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னென்ன நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசலாம், நான் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாதா? என்ன நீ நியாயம்? இது அநியாயமாக இருக்கே. இங்கே பாருங்கண்ணே, என்னை வச்சு இங்கே யாரும் சண்டை போடாதீங்க, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி இருந்துட்டு வீட்டை விட்டு போய் நம்ம பாண்டியன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் வரவும், செந்தில் வந்த உடனே என்னடா பொண்டாட்டியை விட்டு என்கிட்ட கேள்வி கேட்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா என்னப்பா செந்திலை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது பேசிட்டே இருக்கணும்னு தோணுதாப்பா? ஏன்பா செந்தில் அண்ணனை இப்படி காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? செந்தில் அண்ணனும் ரொம்ப பாவம்ப்பா. எதுக்காகப்பா இப்படி அடி மேல அடி அண்ணனுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அவர் ஏற்கனவே தப்பு பண்ணதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ வேலை போனதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலேயும் நீங்கள் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கஷ்டத்தை எப்படி அவர் தாங்குவார்? இந்த கஷ்டத்தை கண்டிப்பாக அவர் தாங்கவே மாட்டார். திரும்பவும் அண்ணனை காயப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, ஆமாங்க, என்னங்க நீங்கள் இப்படியே அவனை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் பேசுறதை என்னாலே தாங்க முடியல. அவன் எப்படி தாங்கிக்கிட்டே நிற்கிறானே எனக்கு ஒன்றும் புரியல. சாப்பிட்ற விஷயத்துலேருந்து அவன் என்ன பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சி அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே பாவமாக, இங்கே பாருங்கப்பா, அண்ணன் செந்தில் ரொம்ப பாவம்ப்பா. அவனை நீங்கள் காயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்பா செந்திலை பார்த்தா மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருடா, நான் வாழ்க்கையில் எந்த விஷயத்த என் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே கூடாது, செய்யவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானோ அந்த விஷயத்த எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு வந்தாண்டாம அவனை பார்த்தா எனக்கு கோவம் தாண்டா வருது. கோவம் வரப்போ திட்டதண்டா செய்ய முடியும். இங்கே பாருங்கப்பா, நீங்கள் திட்டிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதவனாதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். நீங்கள் ஒரு முறை அவனுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவனை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் அவனை பிடிக்கும்லப்பா. எதுக்காகப்பா இப்படி அவனை காயப்படுத்திக்கிட்டே இருக்கணும்? அவனும் ரொம்ப பாவம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு குடும்பமாக சேர்ந்து என்னை நான் தான் ஏதோ தப்பானவன், உங்களை எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறவனா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சத்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நம்ம குமார்கிட்ட, இங்கே பாருடா, இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனிமே நம்ம தனி கட்சி ஆயிட்டோம். இதை சும்மாவே விடக்கூடாதுடா. அந்த ஓடுகாலி வந்து என்னென்னலாம் பேசிட்டு போறா, என்ன அரெஸ்ட் பண்ற வரைக்கும் வச்சுட்டு போயிட்டா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. அவளை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருடா. இங்க பாருங்கப்பா, அதுவும் பெரியப்பா பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் போனால் எல்லா சொத்தையும் எழுதி அந்த குடும்பத்துக்கிட்டே கொடுத்துட்டு அவர் போய் சேர்ந்துருவாது போலப்பா. அது வரைக்கும் நம்ம விடவே கூடாதுப்பா. இந்த சொத்துலேருந்து நம்மளுக்கான உரிமையை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. இந்த சொத்துக்காக நம்ம நிறைய உழைச்சிருக்கோம்ப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க. வக்கீல்கிட்ட பேசி எப்படியாவது இந்த சொத்துலேருந்து நம்மளுக்கு முக்கால்வாசி சொத்து வர மாதிரி நம்ம வக்கீல்கிட்ட பேசி பண்ணிடலாம்
முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எல்லாம் சைன் போட்டதுக்கப்புறம் என்ன நம்மளை யார் கேள்வி கேட்பா? யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கப்பா. நம்ம இந்த விஷயத்த வக்கீல்கிட்ட பேசிப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வீடு என் பேருக்கு வரும். அதே மாதிரி நம்ம சொத்துல இருந்தும் ஏதாவது ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா மட்டும்தான் பழனி சித்தப்பாக்கு போகிற மாதிரி நம்ம வக்கீல்கிட்ட பேசி முடிச்சிடலாம்ப்பா. இந்த விஷயத்த எதுக்காக பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், இந்த விஷயம் நடந்தால் எவ்வளோ பிரச்சனையாக உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். பழனி வேலுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தேவைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.